இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர் ஸ்கேல் ஃபிட்னஸ், அண்ணா நகர். நேஷனல் லெவலில் அந்த காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, இன்டர்நேஷனல் லெவலில் அந்த காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. நீங்க பார்க்குற டிஃபரன்ஸ் இந்த இந்தியன் கோச்சஸுக்கும் இல்லை இன்டர்நேஷனல் கோச்சஸுக்கும்? கோச்சஸ் டிஃபரன்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் நிறைய இந்தியன் கோச்சஸ்ன்னு சொல்லும் போது நிறைய பேர் இன்னும் நாலேஜ் இல்லாமல் தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கான் போல கேட்டகரி ஃபர்ஸ்ட் அவன் பண்ணிட்டு ஒரு மாசத்துல வந்து அவன் வந்து ஒரு ஜிம்ல ட்ரெயினர், அவன் வந்து பர்சனல் ட்ரெயினர், பர்சனல் கோச். எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச்சான்னு கேட்டா இல்லை. இங்கே நான் பார்த்த வரைக்கும் 70% ஆஃப் கோச்சுன்னு சொல்லி சுத்துறவங்களுக்கு அந்த மற்றவங்களோட ஹெல்த் கன்சர்ன் கிடையவே கிடையாது. அது ஃபர்ஸ்ட் திங். நேஷனல் லெவலில் அந்த காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, இன்டர்நேஷனல் லெவலில் அந்த காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. நீங்க பார்க்குற டிஃபரன்ஸ் இந்த இந்தியன் கோச்சஸுக்கும் இல்லை இன்டர்நேஷனல் கோச்சஸுக்கும்? கோச்சஸ் டிஃபரன்ஸ் வந்து இப்போ நான் வந்து இங்கே வந்து பிரகாஷ் மாஸ்டர் கிட்ட ரெடி ஆகிருந்தேன். நான் ரெடியான 2 கோச்சஸ் மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற கோச்சஸ் பற்றி நான் பேசலாம். நான் சூப்பராக தான் ரெடி ஆனேன். அவர்கிட்ட ரெடி ஆகும்போது அவரும் என்ன சூப்பராக தான் ரெடி பண்ணார். இப்போ அஹமத் அஸ்கர் அவர்கிட்ட ரெடி ஆகிட்டு இருக்கேன் குவைத்தில். ஸோ அவரும் வந்து செம்மையாக தான் ரெடி பண்ணுறாரு. 2 பேர்கிட்டையும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 பேர்கிட்டையும் எப்படி சொல்லுது, மெடிசின்ஸ் வைஸ் ஆகட்டும், டயட் வைஸ் ஆகட்டும், ட்ரைனிங் வைஸ் ஆகட்டும், எல்லாமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் பிரகாஷ் மாஸ்டர் கிட்ட இருக்கும்போது டெய்லி ட்வைஸ் டே ஒர்க் அவுட் பண்ணுவேன். அவர் ட்வைஸ் டே பண்ண சொல்லுவார். இவர்கிட்ட இருக்கும்போது காம்படிஷன் எண்டு டே ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். டெய்லி பர் டே ஒன் டைம் தான் ஒர்க் அவுட். ஸோ இவர்கிட்ட இருக்கும்போது அப்படி பண்ணியும் நல்ல ஃபார்ம் தான் வந்துச்சு, இந்த மாதிரி பண்ணியும் நல்ல ஃபார்ம் தான் வந்துச்சு. ஸோ எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் நிறைய இந்தியன் கோச்சஸ்ன்னு சொல்லும் போது நிறைய பேர் இன்னும் நாலேஜ் இல்லாமல் தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நாலேஜ் இல்லாமன்றதை விட ஒஸ்ட் நாலேஜ் வச்சுட்டு ட்ரெயின் பண்ணுறாங்க. மிஸ்டர் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கான் போல கேட்டகரி ஃபர்ஸ்ட் அவன் பண்ணிட்டு ஒரு மாசத்துல வந்து அவன் வந்து ஒரு ஜிம்ல ட்ரெயினர், அவன் வந்து பர்சனல் ட்ரெயினர், பர்சனல் கோச். எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச்சான்னு கேட்டா இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச் ஆகணும்னா அவங்க இத்தனை நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸ்க்கு இல்ல காம்படிஷன் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச்ன்றது எவ்வளவு காம்படிஷன் பண்றதுன்றதை தாண்டி நம்மளுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது தான் மேட்ரு. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் காம்படிஷன் பண்ணும்போது நான் எவ்வளோ டோஸ் ஆஃப் மெடிசன் எடுத்தேன்றது எனக்கு தெரியும். ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபுட் எடுத்துட்டு இருந்தேன்னு தெரியும். என்ன மிஸ்டேக் எடுத்துட்டு இருந்தேன்னு அப்போ எனக்கு தெரியாது, பட் இப்போ எனக்கு தெரியும். ஸோ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், எத்தனை டைப் ஆஃப் காம்படிஷன்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ பெரிய காம்படிஷன்ஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை மந்த் ஒரு காம்படிஷன்ஸ்க்கு நம்ம எடுத்து பண்ணுறோம், என்ன மாதிரி கோச்சுக்கு கிட்ட ட்ரெயின் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். அதுக்கு வந்துட்டு சில குவாலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்சனுடைய அனாட்டமின்னா என்னன்னு தெரியணும். ஸோ இது வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜை வச்சுக்கின்னு கைட் பண்ணுறதுன்றது மோஸ்ட் டேஞ்சரஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ன படிக்கிறாங்களோ அதை அப்படியே அங்கே வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சக்ஸஸ் ஆகும், சில பேருக்கு வேறு மாதிரி லைஃப் ரிஸ்கிங் திங்காக கூட மாறிடும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் நாலேஜ் தேவையில்லையான்னா வேணும், பட் ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். இப்போ நான் ஒரு காம்படிஷனுக்கு ஒரு ரைஸ் எடுத்திருக்கேன், ஒரு மீலுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு மீலுக்கு சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஸோ என் பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நான் என்ன யூஸ் பண்ணுறதுன்னு என் பாடியில் செக் பண்ணி எனக்கு ரிசல்ட் தெரியணும். இப்போ நான் தம்பில் பைசஸ் போடுறேன்னா எனக்கு எப்படி மசில் ஒர்க் ஆகுதுன்ற ப்ராசஸ் எனக்கு தெரியணும். ஸோ எனக்கு தெரியாது இந்த ஃபுட்டு எடுத்தால் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுன்றது எனக்கு தெரியாது. ஸோ உங்கள் பாடியில் கொடுத்து நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த மெடிசன் போட்டால் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுன்றது எனக்கு தெரியாது. ஸோ அதை நான் உங்கள் பாடியில் செக் பண்ணுறேன். ஸோ அப்போ என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்காங்கன்னா லேப்ரேட். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பிஇடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல்கிங்க்கு என்ன பிஇடி எடுக்கணும், கட்டிங்க்கு என்ன பிஇடிஸ் எடுக்கணும், இதை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ பல்கிங்க்கு உங்களுக்கு வந்து ஒரு 6-7 மெடிசன் கிடைக்கும். 6-7 மெடிசன் ஒருத்தனுக்கு கொடுத்தோன்னா பல்க் ஆகிடுவான், ஆனால் 3 மாதத்துல செத்துருவான். கட்டிங்க்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மெடிசன் இருக்குது, 10-12 மெடிசன் 15 மெடிசனும் இருக்குது. ஓகே கொடுத்தா அவன் செம்ம ஷார்ப்பாக இருப்பான், சூப்பராக இருப்பான், காம்படிஷன் போனால் வின் பண்ணுவான். வின் பண்ணிட்டு வந்து அவ்வளோதான், லிவர் ஃபெயிலியர் ஆகிடும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், செத்து போகணும், அவ்வளோதான். பிஇடிஸ்ன்றதே வந்து ஹெல்த்தி கிடையாது. அது கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. பட் அது எவ்வளோ சேஃபாக எடுத்துக்கிறோம், எவ்வளோ டோசேஜ் எடுக்கிறோம், எந்தெந்த மெடிசின் எவ்வளோ டைம் பீரியடில் எடுக்கணும், இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஃபீஸ் பே பண்ணி ட்ரெயின் ஆகிறேன். இப்போ நீங்கள் தான் எனக்கு மெடிசன் வாங்கி தரீங்க, நான் உங்ககிட்ட காசு கொடுத்து தான் மெடிசன் வாங்க. நீங்கள் ஒன்றும் ஃப்ரீயாக வாங்கி கொடுக்க போகிறது இல்லை, காசு கொடுத்து தான் மெடிசன் வாங்கி கொடுக்குறேன்.
ஒன்று நீங்கள் வச்சுட்டு நீங்களே லோட் பண்ணி எனக்கு போட்டு விட்டுருவீங்க, இல்லை அது பேப்பரை கிழிச்சிட்டு எனக்கு பாட்டில் கொடுத்துருவீங்க. நேம் எனக்கு என்னன்னே தெரியாது. இப்போ எனக்கு வந்து ரிசல்ட் வரல, இல்லை நீங்கள் வந்து வெளியூர் போயிட்டீங்க, இல்லை நீங்கள் இறந்துட்டீங்க, ஏதோ ஒன்று வாட்டவர். இப்போ நான் வந்து வேற கோச் கிட்ட போகணும். ஸோ அவன் வந்து எனக்கு என்ன மெடிசன் நீ போட்ட, இப்போ இத்தனால என்ன மெடிசன்ல சைக்கிள் இருந்தான்னு கேட்பான். நான் அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன், என்ன கோச்சுன்னு சொல்லுவேன், என்ன மெடிசன் நான் சொல்லுவேன். ஸோ என்ன மெடிசன்னே தெரியாமல் எடுக்கிறது. ஸோ அதுதான் பிரச்சனை. கொடுக்குறதும் பிரச்சனை, நீயும் முட்டாள்தனமா நீயும் எடுக்கிற. இங்கே நான் பார்த்த வரைக்கும் 70% ஆஃப் கோச்சுன்னு சொல்லி சுத்துறவங்களுக்கு அந்த மற்றவங்களோட ஹெல்த் கன்சர்ன் கிடையவே கிடையாது. அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து ஏன் பேப்பரை கிழிச்சு கொடுக்கறது, ஏன் வந்து அந்த என்ன நேம்னே சொல்லாமல் கொடுக்கறதுக்கு ரீசன் வந்து, நீ கற்றுக்கிட்டு நீ வெளில போயிட்டு நீ தனியாக போயிடுவ, எனக்கு வருமானம் இருக்கலாம் போயிடுவேன் உங்ககிட்ட இருந்து. நான் 10 பேரை ட்ரெயின் பண்ணலாம், ஆனால் என் பாடியை நான் ரெடி பண்ணும் போது இதில் நான் கரெக்டாக இருக்கேன், இந்த மசில் வீக்காக இருக்குது, இந்த ஃபார்ம் சரியில்லை, இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு கோச் வேணும். இப்போ ஒரு ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் போயிட்டு நான் பர்சனல் ட்ரைனிங் எடுக்கணும்னா நான் ஏன் வந்துட்டு அந்த ட்ரெயினருக்கு இல்லை அந்த ஃபிட்னஸ் ஸ்டுடியோவுக்கோ நான் பர்சனல் ட்ரைனிங்க்கு அடிஷ்னலாக பே பண்ணணும், நான் தான் ஃபீஸ் கட்டியிருக்கேனே, நான் ஜஸ்ட்டு என்னுடைய ஓன் ஐடியாவிலே பண்ணிப்பேன் அப்படின்னா பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் கிடைக்காது. ஏதாச்சும் பே பண்ணாதமே, ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியை நம்பியுமே வந்துட்டு அதுவுமே ஒரு பிஸ்னஸ், அந்த இண்டஸ்ட்ரியை நம்பியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அவருடைய எம்ப்ளாயீஸுடைய லைஃப் இருக்குது. ஒரு கோச் அப்ரோச் பண்ணும்போது அவங்க சார் நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக பண்ணி தருவீங்களா, டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களா, ஸோ இது எல்லா இடத்துலையுமே நடக்குது. இது எல்லாம் இப்போ இவர் சொன்ன மாதிரி ஒரு $500 போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு நெகோஷியேட் பண்ண முடியாது. சார் நான் இந்தியாவில் இருந்து பண்ணுறேன், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு வந்துட்டு $300 பண்ணுங்க, $200 பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஷோரூமில் போகிறீங்க, ஒரு பிராண்டட் பொருள் வாங்கினோன்னா அது அந்த பிராண்டுக்கான நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அங்கே போயிட்டு பார்கெயின் பண்ண முடியாது. என்கிட்ட வர எல்லாருமே சொல்றதுன்னா, நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்துருக்கிறேன். ஸோ நீ காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்க, உனக்கு ஏர்னிங்ஸ் கிடையாது, நீ வந்து உன் பாடிக்கு செலவு பண்ணிப்ப, ஆனால் எனக்கு ஒன்றான ஃபீஸ் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த ஃபீஸில் வந்து நீ 2000 ரூபா, அந்த 2000 ரூபாய் மிச்சம் பண்ணி நீ என்ன பண்ண போற? அப்போ நீ வந்து நீ அந்த அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வா. இப்போ எனக்கு டிஸ்கவுண்ட் கேட்குறான்னும் போது சேம் பிஇடிஸுக்கும் அவன் கடையில் வாங்கும்போது டிஸ்கவுண்ட் கேட்பான். ஸோ கடைக்காரன் வந்து அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு ஏற்ற மெடிசின்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் கொடுப்பான். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸ், இப்போ ஒரு நல்ல பிராண்ட் வருது, அது வந்து அதோட ட்ரெயினர் ப்ரைஸோ இல்லை கிளைண்ட் ப்ரைஸோ வந்து ஒரு 4500 ஒரு 5000 வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து நல்ல பிராண்ட். பட் அவனால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல, 3000 ரூபாய்க்கு போய் கேட்குறான் போது 3000 ரூபாய்க்கு ஆனால் அந்த பிராண்ட் 3000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுக்க முடியுமா? 3000 ரூபாய் கிடைக்கும் போது கடைக்காரன் என்ன பண்ணுறான்னா அதை ஃபேக்காக கிரியேட் பண்ணி தான் கொடுக்குறான். எனக்கு ஒரு பிராண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணணும் தான், பிஇடிஸ் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கோங்க ஸ்பான்சர்னு சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து நான் 4 months அந்த பிஇடிஸில் இருந்தேன். 4 months எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு உடம்புல. அதாவது ஸ்கின்லேயே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அந்த ப்ராப்ளம்ஸோட எஃபெக்ட். ஸோ அப்போ நான் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன், எனக்கு ஸ்பான்சர்ஷிப்பே வேணாம், நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க, எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தா கூட தேவையில்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கு பேர் அந்த மெடிசனோட பேர் வந்து. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி அதை பேன் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது? அது பேன்லாம் பண்ண முடியாது. பேன் பண்ணால் என்னன்னா